வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர், ஒரு மாடுல் மாதிரி கிட்டத்தட்ட. இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இதில் அவுட்டரில் ஒரு நாப் இருக்குது. நாப் மீன்ஸ் ஒரு பழைய டைப்லாம் பேர், எதுவுமே டிஜிட்டல் மீடியா. இதில் எதுவும் கண்ட்ரோலே கிடையாது. மேனுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இப்போ எதுலேயுமே கிடையாது. பட் மேனுவல் கண்ட்ரோலோட ஒரு ஆம்பிளிஃபையர், மினி ஆம்பிளிஃபையர் ப்ளூடூத் வித் உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி இன்புட் உண்டு, ஆக்சிலரி இன்புட் உண்டு, கூடவே எஃப்எம் ரிசப்ஷன் எல்லாம் கேட்கலாம். நல்ல குவாலிட்டி ஆடியோ. பீட் கம்பெனி இது. பீட் கம்பெனியில் லேண்ட்மார்க் அப்படிங்கிற ஒரு மாடல். ஓகே, இது இருக்குது. இதனுடைய காஸ்ட் 500 rupees வரும். 500 rupees வரும். நல்ல குவாலிட்டி ஆடியோ இது. இதில் பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் பேக் இதில் இருக்குது. கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நல்ல குவாலிட்டி இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியுது. இது நான் அது ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஃப்ரண்ட் பேக் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். நியர்லி 500 rupees வரும் இது காஸ்ட்டு. இதில் நிறைய கம்பெனி இருக்குது பாருங்கள். ஒரு சார்ஜிங் கனெக்டர் இருக்குது இதில். ஓகே, இதில் டிஃப்ரெண்ட் கலரில் வருது. பட் இருந்தாலும் இது பாருங்கள், ப்யூர் ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளூ கலரில் பக்காவாக இருக்குது. இதில் வால்யூம் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கும், பக்காவாக இருக்கும். இதில் இருக்க ஆம்பிளிஃபையர்ஸ் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. இதில் பேக் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பேக் சைடில் ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. கூடவே ஒரு எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஒரு சார்ஜிங் கார்டு கொடுத்துக்க முடியும். ஓகே, டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பவர் ஆன் இருக்குது. சப்போஸ் ஒரு ஸ்ட்ராங் ஃபார்வேர்டு ரிவைஸ் தள்ளுறதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. எம்ங்கிறது மோடு, என்ன மோடு அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பவர் ஆன் பண்ணுறேன். Welcome to Landmark Music. Bluetooth mode connected. இருக்குது. நான் ப்ளூடூத்து செட்டு டியூன் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய வீடியோ பார்க்கலாம். அப்படின்னா செல்ஸ் தேவை. லாஸ்ட் கிளாஸில் இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே ஒரு பேட்டரியை மேக் பண்ணணும், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இதை செய்யணும் அப்படின்னா என்னென்ன பொருள் தேவை ரொம்ப முக்கியம் அல்லவா? அப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு தெரிஞ்சால் தானே நம்ம டிசைன் பண்ண முடியும் இல்லையா? ஜென்ரலாக பாருங்களேன், நம்ம ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஷாப் டூல்ஸ் ஆக்சுவலாக வச்சு வால்யூம் குறைச்சிட்றேன். இப்போ பாருங்கள், இதில் வால்யூம் கூட்டிக்க முடியும். இந்த கண்டல் மூலிமா வால்யூம் கூட்டிக்க முடியும். ஓகே, ரொம்ப நல்ல குவாலிட்டி, பக்கா குவாலிட்டி. செக் பண்ணிட்டோம். கிறிஸ்டல் கிளியரான அவுட்புட் இருக்குது. உள்ள நிக்கல் கேட்மியம் பேட்டரி இருக்குது. எக்ஸ்ட்ரா பேட்டரின்னு சொல்லிங்க, எக்ஸ்ட்ரா செல் இருக்குது. இது 5 volt அடாப்டரில் இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணிடலாம். 4 hours பக்காவாக ஒர்க் பண்ணுது. நல்ல குவாலிட்டி ஆடியோ இருக்குது. ஓகே இருக்குது. ஓகேவா? இதில் அனலாக் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது. எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஷாம் ஸ்டீல் ஃப்ளெக்ஸி ஸ்ட்ராங் டிஎம்டி கம்பி. ஃப்ளெக்ஸி ஸ்ட்ராங்னா நிரந்தரமாக ஸ்ட்ராங். ஓகே, அனலாக் மீட்டரில் இருந்தால் கொஞ்சம் இந்த முன் மூவ்மெண்ட் இருக்கிறது ஈஸியாக பார்க்க முடியும். மோடு லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு மோடு ப்ரெஸ் பண்ணலாம். AUX mode ஆக்சிலரி மோடு செலக்ட் பண்ணிருக்கு. நான் இன்புட் கொடுக்கல, பட் கொடுத்தா நல்ல அவுட்புட். தென் FM mode எஃப்எம் மோடு, லோக்கலில் என்ன டவர் இருக்கோ ரிசப்ஷன் ஆகும். ஓகே, Bluetooth mode பழைய ரிட்டர்ன் பேக் டு ப்ளூடூத் மோடுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு ஓல்டு வெர்ஷனில் ஒன்று சிம்பிளாக ஒரு ஆடியோ. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு HDMI ஆடியோ எக்ஸ்ட்ராக்டர்.
ஆடியோ எக்ஸ்ட்ரேக்டர் அப்படின்னா ஆடியோவை ஓகே. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். காஸ்ட்டு 500 rupees வரும். நல்ல கிறிஸ்டல் கிளியர் அவுட்புட் பக்காவாக இருக்குது. இது ஒரு மாடல் வந்திருக்கு. சில ஸ்டூடெண்ட்டுக்கு ரிமோட் பிளேஸ்களுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு டிஜிட்டல் ஆடியோ பக்காவாக இருக்குது. இது பீட் கம்பெனியோடையது. ஓகேவா? அதனுடைய பாக்ஸ் கூட இருக்குது பக்கத்தில். நியர்பை பாக்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் விருப்பம் மூலங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.